ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு ப்ளஸ் கார குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 ரெசிப்பியை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 2 முழு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்க போகிறோம். நான் 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் 1 LB டிலாப்பியா ஃபிஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கான ஃபிஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் பால், அந்த ஃபஸ்ட்டு வர தேங்காய் பால் மட்டும் போதும். நான் 1/2 மூடி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு, வெந்தயம், அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன்ஸ், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி, இது எல்லாத்தையும் ஒரே டைமில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வதக்க போகிறோம். கிட்டத்தட்ட நான் இதை 7 to 8 மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா வதக்கினேன். இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஏன் உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணிடலாம். நான் குழம்பு மிளகா பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் 5லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் காரம் கூடவாகவே ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலன்னா நீங்கள் இதை கம்மி பண்ணிக்கலாம் பொடியை. ஸோ இதை நல்லா நம்ம இந்த எண்ணெயில் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு அந்த மிளகா பொடி ஃபுல்லாக அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் நான் அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இதை திருப்பியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அப்புறம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இன்னும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகலை. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக போயிட்டு தான் இருக்குது, இன்னமும் சரியாகலை. ஸோ என்னோடய வாய்ஸ் ரொம்ப ஃபீபிளாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ஸ் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் வரப்போகிற வீடியோஸ்லையும் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி மேலே வர டைமில் நம்ம இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. அப்போ தான் அந்த புளி வாசனை எல்லாமே போகும். ஃபஸ்ட்டு ஒரு 4 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஓப்பன் பண்ணி குக் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இதை குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் குழம்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான கிராமத்து ஸ்டைல் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து நம்ம குழம்பு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபிஷ் உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேமில் இதை குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போது நம்ம கிராமத்து ஸ்டைலில் வச்ச சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.